ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்துக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி கல்விக் கொள்கையுடைய பரிந்துரைகளை அதற்கென்று அமைக்கப்பட்ட குழு இன்றைக்கி தமிழக அரசிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இதில் பல்வேறு பரிந்துரைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து 3ஆம் வகுப்புகள், 5ஆம் வகுப்புகள், 8ஆம் வகுப்புகளுக்கு பள்ளி அளவில் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும், பொதுத் தேர்வுகள் நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தளவுக்கு இந்த 3 வகுப்புகளுக்குமே பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும்னு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா +1 அந்த பொதுத் தேர்வு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. தமிழக அரசின் சார்பாக +1 மாணவர்களுக்கு தொடர்ச்சி வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதை தொடர்ந்து நடத்தலாமா இல்லை கேன்சல் செய்யலாமா அப்படின்ற ஆலோசனையும் இருந்துச்சு. ஆனால் இந்த தமிழகத்துடைய தனி கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா +1க்கான அந்த பொதுத் தேர்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக நீட் எக்ஸாம் வந்து இருக்கக்கூடாது, எந்த விதமான உயர்கல்விக்குமே நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு உயர்கல்வி சேர்க்கையில் வந்து +2 மதிப்பெண்ணை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் +1 வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் +1 மதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு முக்கியமான அம்சங்கள் வந்து பரிந்துரையில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழக சிஎம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு தமிழகத்திற்கென்று அமைக்கப்பட்டுள்ள அந்த தனி கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழக அரசினுடைய அந்த கல்விக் கொள்கைக்கான அப்டேட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தமிழக முதலமைச்சர் அமைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த குழுவானது இன்று தன்னுடைய இறுதி அறிக்கையை பல்வேறு பரிந்துரைகள் அடங்கிய கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையினை தமிழக முதலமைச்சரிடம் தற்போது அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நுழைவுத் தேர்வு கூடாது என்ற ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கையில் மாணவர் சேர்க்கையில் நுழைவுத் தேர்வு கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரை பிற வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படக்கூடாது, அதாவது பள்ளி அளவிலே அதற்கான தேர்வுகளை நடத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு பரிந்துரைகள் இதில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தற்போது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அந்த மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து மட்டுமே உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகத்தில் நடத்தப்பட்டாலும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதையும் சேர்த்து, அதாவது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 2 வகுப்பு மதிப்பெண்களையும் சேர்த்து உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை இன்றைய அந்த உயர்மட்ட குழு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி மிக முக்கியமாக நுழைவுத் தேர்வு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் உயர்கல்வி தேர்வு கூடாது, அதாவது நீட்னு சொல்லி அவங்க குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அந்த அடிப்படையில் தான் இந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தவிர பிற பொதுத் தேர்வுகள், அதாவது புதிய கல்விகளில் இருப்பது போல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளை பள்ளி அளவில் நடத்தக்கூடாது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதும் வரை பள்ளி அளவிலே தேர்வுகள் இருக்க வேண்டும் என்ற போன்ற பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். மாநில கல்விக் கொள்கை தொடர்பான அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதனை எப்போது அமல்படுத்த வேண்டும் என்ற அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தற்போது மேற்கொள்ள இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் இந்த மாநில கல்விகள் சார்ந்த விஷயங்கள் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. பிரியதர்ஷினி.